ஹாய் குட் மார்னிங். என்னோட ஃப்ரைடே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? மார்னிங் எப்பவும் போல் பசங்களுக்கு வந்து கேரட் ஜூஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆக போகிறனால ஜூஸ் தைரியமாக நான் கொடுக்கலாம். ஏன்னா கோல்டு காஃப் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ மற்ற நாள்லாம் நான் வந்து அவங்களுக்கு வந்து சூடாக ஏதாவது வெத்தலை கசாயம் கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா வல்லாரக்கீரை சாறு, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு என்ன கஷாயம் கொடுக்க முடியுமோ சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஸோ ஊருக்கு போகிறனால இட்லி பேட்டர் இல்லாமல் நிறையாவே அரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ மார்னிங் வந்து இந்த மாதிரி வெயில் அடித்து பார்க்குறதுக்கே எங்கள் ஏரியா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் பனி இருந்துச்சு. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ ஒரு 6 மணிக்கெலாம் மாவு புளிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இந்த பனி இருந்தனால மாவு புளிக்கிறதுக்கு 8 மணி 9 மணி ஆகும். இன்றைக்கி 6 மணிக்கெலாம் மாவு புளிச்சிருச்சு. ஸோ மார்னிங் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான் பண்ணி கொடுத்தேன். இந்த இட்லிக்கு எப்போவுமே சைடிஷ் வந்து நான் கார சட்னி பண்ணுவேன். அப்படி இல்லைனா தேங்காய் சட்னி பண்ணுவேன். எனக்கு இன்றைக்கி டைம் இல்லை. ஸோ ஒரே தான் குக்கரில் வந்து இருக்கிற வெஜிடபிள்ஸ் அவரைக்காய் எல்லாத்தையும் போட்டு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து க்ரீன் ஜூஸ் எப்பவும் போல் எம்டி ஸ்டொமக்கில் நான் க்ரீன் ஜூஸ் மட்டும் மார்னிங் எடுத்துக்கிட்டேன். அரைச்ச மாவெல்லாம் கரெக்டாக பிரித்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். எனக்கு மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கிற பழக்கமே கிடையாது. அப்பப்போ அரைச்சி யூஸ் பண்ணிட்டு, ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வெளியில் புளிக்காது. ஸோ யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி மொத்தமாக ஊருக்கு போகிறனால அரைச்சி வச்சாச்சு. ஆஃப்டர்நூன் ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் வந்து வெஜிடபிள் தம் பிரியாணி தான். தம் பிரியாணி பண்ணியும் 2 months கிட்ட ஆகிடுச்சு. ஸோ சீரக சம்பா அரிசியில் தான் எப்போவுமே பண்ணுவோம். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வீட்டில் இருந்தனால அதில் தான் நான் இன்றைக்கி தம் பிரியாணி பண்ணேன். இந்த பிரியாணியில் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நம்ம தனியாக பொடி பண்ணி அந்த பிரியாணி மசாலா போக எக்ஸ்ட்ரா போடணும். அதுக்கப்புறமேல் வந்து கேர்டு, லெமனு நல்லா ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், நல்லா ஒரு மாய்ச்சர் கொடுக்கும் அந்த காயெல்லாம் அடி பிடிக்காமல் கிண்டுறதுக்கு. ஸோ அந்த புளிப்பிலே காயெல்லாம் ஆஃப் இது வெந்துடும். அதுக்கப்புறமேல் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரிசி உடையாமல் அழகாக கிண்டி விட்டுட்டே இருந்துட்டு, நம்ம விறகு அடுப்பாக இருந்தால் மேலே வந்து கறிக்கட்டை போட்டு தம் போடலாம். பட் நம்ம வீட்டில் செய்கிறனால நான் ஒரு சின்ன சார்கோல் வச்சு உள்ளே கீ வச்சு நான் தம் போடுவேன். இந்த ஸ்மோக் ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. ஸோ பிரியாணி அழகாக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி. இந்த பிரியாணிக்கு நான் சைட் டிஷ் வந்து ஆனியன் ரைத்தா இல்லாட்டி கேரட் ரைத்தா எப்பவும் பண்ணுவேன். இன்றைக்கி ஆனியன் கொஞ்சம் 2 கேரட் போட்டு ரைத்தா பண்ணிவிட்டேன். பசங்களுக்கு வந்து ஆம்லேட் போட்டு கொடுத்தேன். என்னோடய ஃப்ரைடே இப்படி தான் போச்சு.